பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். விடுதலை புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தை 3. நானே ஆண்டவர், அப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆண்டவர் என்ற என் பெயரால் என்னை வெளிப்படுத்தி கொள்ளவில்லை எனினும், எல்லாம் வல்ல கடவுளாகிய நான் காட்சி அளித்தவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நீங்கள் பார்க்கலாம், என்னடா சிலுவையை காணவில்லை, அன்னை மரியாளை காணவில்லை, எப்படி எந்த இடத்தில் இருந்து அவர் இந்த நாளிலே ஆண்டோடைய வார்த்தையை அறிவிக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். இது என்னுடைய சொந்த ஊர். நான் என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றேன் ஒரு வாரம் விடுப்புக்காக. இந்த நாளிலே நான் உங்களுக்காக என்னுடைய வீட்டில் இருந்தும் நான் ஜெபிக்கின்றேன். எனக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கின்றது. எனவே தான் செல்கின்ற இடங்களிலெல்லாம் இயேசுவை பற்றி அறிவிக்க ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி கொடுக்கின்றார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வனாக இருக்கின்றார். எதற்காக கடவுள் சர்வ வல்லமையுள்ள தெய்வன் நான் என்று அவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய படைப்பின் பொழுது கூட அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார். அவர் தன்னுடைய சொந்த சித்தத்தின்படி எல்லாவற்றையும் படைத்தார். எனவே தான் அவர் அப்ரஹாமை சந்தித்த பொழுது நானே சர்வ வல்லமையுள்ள தெய்வன் என்று சொன்னார். ஆதியாகமம் தொடக்க நூல் 17வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள். நான் சர்வ வல்லமையுள்ள கடவுள், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உண்மை உள்ளவனாக இரு, பரிசுத்தம் உள்ளவனாக இரு என்று அவருக்கு வாக்கு கொடுத்தார். அதே போல் அப்ரஹாமுக்கு வாக்கு கொடுத்தவர் ஈசாக்குக்கும் சொன்னார், நானே சர்வ வல்லமையுள்ள தெய்வம். யாக்கோப்பை சந்தித்தும் அவரிடம் சொன்னார், நானே சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்று. அந்த கடவுள் இதோ நமது நடுவில் இருக்கின்றார். இந்த சிறிய அப்பத்தினுள் தன்னுடைய வல்லமையை அவர் வைத்திருக்கின்றார். எனவே தான் நீங்கள் அவரை பார்க்கும் பொழுது, அவரை சந்திக்கும் பொழுது அவருடைய வல்லமை உங்களில் வெளிப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு எல்லாவித வல்லமையும் கொடுத்திருக்கின்றார். ஏன் தெரியுமா? நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவருடைய பணியை செய்வதற்காக, அவருக்கு உண்மை உள்ளவராக இருப்பதற்காக, அவரோடு பேசுவதற்காக, அவர் பேசுவதை நாம் கேட்பதற்காக அவர் நம்மை இந்த உலகத்தில் படைத்து இருக்கின்றார். எனவே அவருடைய வல்லமை என்ன என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இயற்கைக்கு ஒரு வல்லமை உண்டு, மின்சாரத்திற்கு ஒரு வல்லமை உண்டு, இடி முழக்கத்திற்கு ஒரு வல்லமை உண்டு, கடல் அலைகளுக்கு ஒரு வல்லமை உண்டு, புயல் காற்றிற்கு ஒரு வல்லமை உண்டு. அதே போல்தான் கடவுளுக்கு ஒரு வல்லமை உண்டு. ஏனென்றால் இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எஸ்ஐயா 45வது அதிகாரம் 11வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். என் கைகளின் செயல்களை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் நீங்கள் பார்க்கலாம், இயற்கை சீற்றங்கள் இருக்கின்றன, நிலச்சரிவுகள் இருக்கின்றன, பல தேசங்களிலே மழை பொழிந்து கொண்டு இருக்கின்றது. மழையினால் அழிவு, அநேக மக்கள் உயிரை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். நிலநடுக்கம் இருக்கின்றது. நிலநடுக்கத்தினால் லட்சக்கணக்கான மக்கள் இந்த வருடத்திலே மரித்து போய் வீடுகளை இழந்து போய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டாரா என்று நாம் நினைக்கும் பொழுது நடக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நாம் இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு இருக்கின்றோம், கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கின்றோம். எனவே தான் அந்த இயற்கையின் வழியாகவே நமக்கு ஒரு பாதிப்பு வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சர்வ வல்லமை உள்ள கடவுளை முன்னிறுத்தி அவரிடம் நாம் மனமிட்டு பேசும் பொழுது, அவரிடம் உறவாடும் பொழுது, அவரிடம் நம்மளுடைய குறைகளை சொல்லும் பொழுது, நாம் எந்த அளவுக்கு இயற்கைக்கு எதிராக செயலாற்றிருக்கோம் என்பதற்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய வேளையிலே அவர் நம்மை ஆசீர்வதித்து இயற்கைக்கு கட்டளையிடுவார். அன்பார்ந்தவர்களே, மனிதருடைய இதயம் இந்த
நாட்களிலே வணங்கா கழுத்துள்ள மனிதர்களாக இருக்கிறார்கள். இதயம் கடினப்பட்டு இருக்கிறபடியினால் கடவுளை நோக்கி திரும்பாமல் கோயிலுக்கு வருகிறவர்கள் கூட பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்கள், நான் சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்பதை அவர் யோசுவாவுக்கு வெளிப்படுத்தினார். எனவே தான் யோசுவா ஆண்டவருடைய பெயரினால் அந்த போர் நடக்கக்கூடிய இடத்திலே சூரியனை அப்படியே நிற்கச் செய்தார். சந்திரனையும் அவர் தடுத்து நிறுத்தினார். நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது இதே போல் இயற்கையோடு இணைந்த அற்புதங்களை செய்ய முடியும். எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மழை பெய்யக்கூடாது என்று சொல்லி அவர் கட்டளையிட்டார். மழை பெய்யவில்லை. அதே போல் அவர் அந்த இடத்திலே மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கடவுளிடம் ஜெபித்த பொழுது அங்கே சர்வ வல்லமை படைத்த தெய்வம் மழையை நிறுத்தியவர், மழையை பொழிது செய்தார். யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த பொழுதும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார். நண்பர்கள் அவருக்கு எதிராக பேசிய பொழுதும் அவற்றை ஏற்றுக்கொண்டார். அவர் இவ்வாறு சொல்லுகின்றார். யோபு 42வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையிலே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவரே, நீர் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீரோ அது ஒரு நாளும் தடைபடாது என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட அதே கடவுள்தான் நமது நடுவில் இருக்கின்றார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். மத்தேயு 9:28 சொல்லப்பட்டு இருக்கின்றது, சுகமாக்க வல்லவராக இருக்கின்றார். எபிரேயர் 7:25 வாசித்து பாருங்கள், சொல்லப்பட்டு இருக்கின்றது, முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கின்றார். அதே போல் எபிரேயர் 2:18 வாசித்து பாருங்கள், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அப்போ திருத்துதர் பணிகள் 20வது அதிகாரம் 32வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். அதே போல் உரோமியர் 14:4 வாசித்து பாருங்கள், எல்லாவற்றையும் நிலை நிறுத்த வல்லவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, யூதா 1:24 வாசித்து பாருங்கள், நம்மை வழுவாதபடி, நாம் விழுந்து விடாதபடி நம்மை பாதுகாக்கவும் தனது மகிமைக்கு முன்பாக மாசற்றவர்களாக நிலைநிறுத்தவும் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட தெய்வத்தை விட்டுவிட்டு நாம் ஊராக அலைகின்றோம், கடவுளை தேடி அலைகின்றோம். இந்த மனிதனிடம் போய் கேட்டால் ஒரு அற்புதம் நடக்காதா, இவன் ஜெபித்தால் ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளிலே சர்வ வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் திரும்பி வாருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சோர்வாக இருந்தாலும் சரி, பலவீனத்தோடு நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த நேரத்திலே இந்த சில மணி துளிகள் அவருடைய திரு சமூகத்தில் நீங்கள் செலவழித்து இந்த அதிகாலையிலே அவரை தேடக்கூடியவர்களாக இருங்கள். உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருமையான தருணத்தை பயன்படுத்தி என்னோடு இணைந்து சில மணி துளிகள் ஜெபிப்பீர்களா? நாம் இப்பொழுது மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆற்றல் மிக்க தெய்வமாய் இருக்கக்கூடிய உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. நீர் சர்வ வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கின்றீர். இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றவர் நீர். ஆண்டவரே, தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நின்ற பொழுது சர்வ வல்லமை உள்ள தெய்வம் நீர் என்று சொல்லி ஆண்டவரே உமது பெயரை சொல்லி கோலியாத்தை வீழ்த்தியதை போல இந்த நாட்களிலும் கூட உமது கல்வாரி சிலுவையினால் சத்துருக்களையும் சாத்தான்களையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கின்றீர். அவற்றை மிதித்து செல்லக்கூடிய வல்லமையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பதும் வாழ்வதும் உமது கிருபையினால் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். அந்த நாளிலே திருமுழுக்கு யோவான்
சொன்னாரே, வெறும் தெளிவாக எனக்கு பின்னால் வருகிறவரோ வல்லமை மிக்கவராய் இருக்கின்றார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று மத்தேயு 3வது அதிகாரம் 11வது இறை வார்த்தையிலே. ஆம் தகப்பனே, உமக்கு முன்பாக நிற்க நாங்கள் தகுதியற்றவர்கள், ஆனால் எங்களை தகுதி உள்ளவர்களாக நீர் மாற்றுகின்றீர். இதோ உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உமது கல்வாரி இரத்தத்தினால் தூய்மை வெளுத்திடுவீராக. மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அவர்கள் வாழ்வார்களாக. என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நீர் தரக்கூடிய அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு வல்லமை மிக்க பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு நீர் எங்களுக்கு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.